We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே விதிமுறைகளை மீறி செயல்படும் சாய தொழிற்சாலைகள் பகல் இரவு பாராமல் லட்சக்கணக்கான லிட்டர் நச்சு கழிவு நீரை காவிரி ஆற்றில் நேரடியாக திறந்து விடுவதாகவும் இதனால் 12 மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரம் பாழாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம். அதாவது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான சாய தொழிற்சாலைகள் அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த நிலையில குமராபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட சாய தொழிற்சாலைகள் இரவு மற்றும் பகல் நேரங்களில் தொடர்ந்து 24 மணி நேரமும் சட்டவிரோதமாக சாக்கடை கால்வாய்கள் மூலம் நேரடியாக சாய கழிவு தண்ணிகளை நேரடியாக வெளியேற்றி வருகின்றன. அதுவும் குறிப்பாக குமராபாளையம் மணிமேகலை தெரு பகுதியில் இருக்கின்ற மிகப்பெரிய சாக்கடை கால்வாயில் 24 மணி நேரமும் பலவித வண்ண கலர்களால் அந்த சாய கழிவுநீர் நேரடியாக குமராபாளையம் காவேரி ஆற்றில் கலந்து வருகிறது. இது குறித்து பலமுறை மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் நகராட்சி நிர்வாகியிடம் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்பதுதான் தற்போது குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதுவும் இந்த குமராபாளையம் காவேரி ஆற்றில் கலக்கக்கூடிய இந்த சாய கழிவு நீரால் மீனவர்கள் மீன் பிடிக்கும் தொழிலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த தண்ணீரை பயன்படுத்தும் மக்களுக்கு தோல்வியாதி, சொறி, சிரங்கு மற்றும் உடல் உபாதைகள் வந்துவிடுகிறது. இதனால் உடனடியாக சம்பந்தப்பட்ட சாய கழிவு நீர்களை வெளியேற்றும் சாய தொழிற்சாலை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே சமயத்தில் குமராபாளையம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் பிளாஸ்டிக் கழிவுகள் முழுமையாக கொட்டப்பட்டு காவேரி ஆறு முழுவதுமே தற்போது கும்பமாறாக காட்சியளிக்கிறது. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதே சமயத்துல இங்கிருக்கின்ற அமைச்சர் பல்வேறு முறை ஆய்வுகள் மேற்கொண்டாலும் கூட குமராபாளையம் பகுதியில் இருக்கின்ற சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய இந்த சாய தொழிற்சாலைகள் தங்களுடைய அத்துழியத்தை நிறுத்தவில்லை என்பதுதான் பொதுமக்களின் குற்றச்சாட்டாக இருக்கின்றது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குமராபாளையம் மக்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி தங்கமணி. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.